சில நேரம் எதுவும் நடக்காம இருக்கிற மாதிரி தோணும். லைஃப் சைலண்டா இருக்கும். ஃபோன்ல நோட்டிஃபிகேஷன் இல்ல, மெசேஜ் இல்ல, கால் இல்ல. ஆனா உள்ளுக்குள்ள மட்டும் ஒரு பெயர் திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க அவரை நினைக்க முயற்சி செய்யல, ஃபோர்ஸ் பண்ணல, அவாய்ட் கூட பண்ணிருப்பீங்க. ஆனா அந்த நினைவு மௌனமா வந்து உட்காரும். இதுதான் முதல் பாயிண்ட். இந்த நினைவு இமேஜினேஷன் இல்ல, இது எனர்ஜி கம்யூனிகேஷன். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஒரு முக்கியமான உண்மை இருக்கு. டூ பீப்புள் எமோஷனலி கனெக்டட் ஈவன் சைலன்ஸ்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க. மூன் எனர்ஜி நெவர் லைஸ். நம்ம கல்ச்சர்ல சொல்லுவாங்க, நம்ம யாரோ நினைச்சா திடீர்னு காது சுடும். இது சூப்பர்ஸ்டிஷன் இல்ல, மாடர்ன் சைக்காலஜி பிளஸ் குவாண்டம் எனர்ஜி இரண்டும் சொல்றது ஒரே விஷயம். ஃபோக்கஸ்ட் தாட் ஈக்குவல்ஸ் டைரக்டட் எனர்ஜி. யாராவது உங்களை டீப்பா நினைச்சா அது உங்களோட எனர்ஜி ஃபீல்டை டச் பண்ணும். அதனால தான் திடீர்னு ஹெவி ஃபீலிங், அன்எக்ஸ்பெக்டட் எமோஷன், அன்எக்ஸ்பிளைன்டு காம் ஆர் ரெஸ்ட்லெஸ்னஸ் வரும். சைன் 1 சடன் எமோஷனல் ஷிஃப்ட். நீங்க நார்மலா இருந்திருப்பீங்க, ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. சடன்லி மனம் ஸ்லோ ஆகும், ஐஸ் பிளாங்க் ஆகும், ஹார்ட் கனமா ஃபீல் ஆகும். அந்த மொமெண்ட்ல அவரோட ஃபேஸ் ஆர் வாய்ஸ் ஆர் மெமரி மைண்ட்ல ஃப்ளாஷ் ஆகும். இது நினைவல்ல, இது ரெசனன்ஸ். அவர்கள் நினைக்கும் ஃப்ரீக்வென்சி உங்களோட ஃப்ரீக்வென்சியை மேட்ச் பண்ணுது. சைன் 2 ட்ரீம்ஸ் வித்தவுட் ரீசன். ட்ரீம்ல அவர்கள் வர்றாங்கன்னா அது விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லை எப்பவுமே. எஸ்பெஷலி நீங்க அவரை பத்தி டே டைம்ல நினைக்கல, அவரை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க. க்ளோஷர் இல்லாத கனெக்ஷன். அப்படின்னா ட்ரீம் ஈக்குவல்ஸ் சப்கான்ஷியஸ் மெசேஜ், சப்கான்ஷியஸ் ஈக்குவல்ஸ் எனர்ஜி ரிசீவர். அவர்கள் கான்ஷியஸா நினைக்காம இருந்தாலும் சப்கான்ஷியஸ்ல உங்களோட பாண்ட் ஆக்டிவா இருக்கு. சைன் 3 தேர் நேம் எவ்ரிவேர். நீங்க கவனிச்சிருப்பீங்க, அந்த சேம் நேம், சேம் இனிஷியல், சேம் சாங், சேம் டயலாக் ரிப்பீட்டடா லைஃப்ல வர ஆரம்பிக்கும். யூனிவர்ஸ் கோயின்சிடென்ஸா வேஸ்ட் பண்ணாது. ரெப்பிட்டிஷன் ஈக்குவல்ஸ் அட்டென்ஷன் சிக்னல். யூனிவர்ஸ் சொல்லுது, இந்த கனெக்ஷன் இன்னும் அலைவ். சைன் 4 காம் இன்ஸ்டெட் ஆஃப் பெயின். முன்னாடி அவரை பத்தி நினைச்சா பெயின் இருந்திருக்கும். இப்போ ஒரு காம், ஒரு சாஃப்ட்னஸ், ஒரு அக்செப்டன்ஸ். இது ஹீலிங் சைன். ஹீலிங் வந்துட்டா எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் கிளியர் ஆகும். அவர்கள் உங்களை நினைக்கும் போது உங்களுக்கும் அது பர்டனா ஃபீல் ஆகாது. சைன் 5 நோ அர்ஜ் டு சேஸ். இது ரொம்ப முக்கியம். அவர்கள் உங்களை நினைக்க ஆரம்பிச்ச மொமெண்ட்ல உங்களுக்கு அர்ஜ் வராது. மெசேஜ் பண்ண, ஸ்டாக் பண்ண, ஃபோர்ஸ் கனெக்ஷன். இன்ஸ்டெட் இஃப் தே கம், தே கம். ஐ எம் ஓகே ஈதர் வே. இந்த டிட்டாச்மெண்ட் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அட்ராக்ஷன். வை யூனிவர்ஸ் அலவுஸ் திஸ்? யூனிவர்ஸ் ஃபோர்ஸ் செய்யாது, இட் அலைன்ஸ். அவர்கள் ரெடியா இல்லைன்னா சிச்சுவேஷன் மூவ் ஆகாது, பட் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் இந்த ஃபேஸ். அஃபர்மேஷன். என் எனர்ஜி காமா இருக்கு, என்னுடைய உண்மை கனெக்ஷன் இயற்கையா என்னை தேடி வரும். இப்ப நீங்க இந்த வேர்ட்ஸ் கேட்டுக்கிட்டே ஒரு பர்டிகுலர் பர்சன் மைண்ட்ல வந்தா that itself is a sign. ஆனா இது ஸ்டோரியோட பிகினிங் மட்டுமே. அவங்க உங்களை நினைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். யூனிவர்ஸ் காட்டும் வெளிப்புற அறிகுறிகள். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், யூனிவர்ஸ் முதல்ல உள்ள கனெக்ட் பண்ணும், அப்புறம்தான் வெளியில் ஆக்ட் பண்ணும். அதனால இந்த சைன்ஸ் எல்லாம் ரேண்டம் இல்ல, தே ஆர் ப்ரிப்பரேஷன் ஃபேஸ். சைன் 6 சடன் சின்க்ரனிசிட்டிஸ். சின்க்ரனிசிட்டினா கோயின்சிடென்ஸ் மாதிரி தோணும், ஆனா கோயின்சிடென்ஸ் அல்ல. எக்ஸாம்பிள்ஸ், அவரை பத்தி நினைச்ச உடனே ஃபோன் வைப்ரேட் ஆகுது, அந்த சேம் சாங் ரேடியோல ஸ்டார்ட் ஆகுது, அவரை பத்தி பேசுற டயலாக் மூவில வருது. யூனிவர்ஸ் இப்படி சொல்லுது, இந்த கனெக்ஷன் ஆக்டிவா இருக்கு,
நீ இக்னோர் பண்ணாத. சைன் 7 அன்எக்ஸ்பெக்டட் மெமரிஸ் ட்ரிகர். நீங்க அவரை பத்தி நினைக்காம இருக்க ட்ரை பண்ணுவீங்க. ஆனா ஓல்டு பிளேஸ், ஓல்டு ஸ்மெல், ஓல்டு டைம் அதெல்லாம் ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் பெயினுக்கு இல்ல, ட்ரிகர் ரிமெம்பரன்ஸ்க்கு. யூனிவர்ஸ் மெமரியை ரிவைவ் பண்ணும் when movement is near. Sign 8 their energy reaching you. இது எக்ஸ்பிளைன் பண்ண கஷ்டம். ஒரு சடன் வார்ம்த் ஆர் ஒரு ஜென்டில் ஹெவினஸ் ஆர் ஒரு டீப் சை ஃபீலிங், இதெல்லாம் ஃபிசிக்கல் ரீசன் இல்லாம வரும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இதுக்கு ஒரு டேர்ம் இருக்கு, எனர்ஜெட்டிக் புல். அவர்கள் சப்கான்ஷியஸா உங்களோட எனர்ஜியை ரீச் பண்றாங்க. சைன் 9 யூ ஸ்டாப் கொஸ்டினிங் வை. முன்னாடி ஏன் இப்படி நடந்தது, ஏன் விட்டு போனாங்க, என்ன தப்பா நடந்தது. இப்போ சைலன்ஸ். questions வேனிஷ் ஆகும். when questions stop, answers align. யூனிவர்ஸ் கான்ஃப்ளிக்டை க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கும் சைன் இது. சைன் 10 யூ ஃபீல் கம்ப்ளீட் வித்தவுட் தெம். இது பாரடாக்ஸ். நீ கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்ச மொமெண்ட்ல தான் கனெக்ஷன் மூவ் ஆகும். நீடினஸ் கான், எக்ஸ்பெக்டேஷன் கான், only truth remains. Universe rule, what you don't need moves freely towards you. What this phase is not, இது guarantee இல்ல, இது force signal இல்ல, இது obsession confirm இல்ல, இது alignment indicator. Outcome ஃப்ரீயா இருக்கும், peace mandatoryயா இருக்கும். What you should do now, இந்த ஃபேஸ்ல செய்ய வேண்டியது ரொம்ப கம்மி. சைலன்ஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஓவர் திங்கிங்கை இன்வைட் பண்ணாதீங்க, சயின்ஸுகளை ப்ரூஃபா மாத்தாதீங்க. ஜஸ்ட் அப்சர்வ், பிரீத், ஸ்டே கிரவுண்டட். சாஃப்ட் அஃபர்மேஷன். என் மனசு அமைதியில இருக்கு, எனக்கு உண்மையா சேர்ந்தது சரியான நேரத்துல எனக்கு வரும். யூனிவர்ஸ் உங்களை டீஸ் பண்ணல, டெஸ்ட் பண்ணல, அது அலைன் பண்ணது. நீ பீஸா இருந்தா ரிசல்ட் ஃபியரா இருக்காது.